காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் நிறைய முறை போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அம்பாளுடைய நட்சத்திரமாக அவதார நட்சத்திரமாக பூரம் நட்சத்திரம் இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் பூரமும் சேர்ந்து வர்றது மிகப்பெரிய பாக்கியமாகும். மற்ற நாட்களில் நாம் அம்பாளை வணங்குற விதம் ஒன்று. ஆனால் இன்றைக்கி அம்பாளுடைய சூட்சும வடிவத்தை நாம் தரிசிக்கக்கூடிய நாளுங்க. அப்படின்னா என்ன, இன்னைக்கு பிலாகாச தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இந்த பிலாகாசம் அப்படின்னு சொன்னால் என்ன, இன்றைக்கி காமாட்சி பிலாகாச காமாட்சியாக நாம் நினச்சி வழிபடுறது நல்லதுங்க. இந்த பிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துவாரம், அதாவது ஹோல், அதாவது துளை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ காஞ்சி காமாட்சியானவங்க அருவமாக, அதாவது பூமியினுடைய துளையாக, அதாவது ஒரு ஹோலாக இன்றைக்கி வெளிப்பட்ட நாள் தான் இந்த அற்புதமான திருநாள். இப்போ காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகும் பொழுது அம்பாளை மூலஸ்தானத்தில் கருவறையில் தரிசனம் செய்கிறீங்க. அம்மாவோட வலதுபுறத்தில் தபசு காமாட்சி தவம் இருப்பாங்க. அந்த தபசு காமாட்சிக்கு நேர் எதிரில் தான் இந்த பிலாகாச வடிவத்தில் அம்பாள் இருக்கிறாங்க. இன்றைக்கி சாயரட்சை, அந்த சாயந்தர நேரம் சாயரட்சை பூஜையில் கண்ணாடி மூலமாக இந்த தரிசனத்தை நாம் காண முடியும். அப்போது இந்த தரிசனத்தை பார்த்தோம்னா நமக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ஏன்னா காஞ்சி காமாட்சி எல்லா வகையிலுமே பெரிய அருளாட்சி செய்யக்கூடிய அம்பாளாக அவங்க இருக்கிறாங்க. அதாவது பந்தகாசூரன் அவனை சம்ஹாரம் செய்வதற்காக தன்னுடைய உருவத்தை அருவமாக, அதாவது பிலாகாசமாக மாற்றிக்கொண்டு வெளிப்பட்ட நாள் இன்றைய நாள். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால தான் இன்றைய தினத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பால் குடங்கள் ஏந்தி பாலாபிஷேகம்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு நிகழ்கிறதுங்க. அதே போல் அம்பாளுக்கு இன்றைக்கி புஷ்பாஞ்சலியும் உண்டுங்க. உற்சவ அம்பாளுக்கு ஏகப்பட்ட புஷ்பங்கள் இன்றைக்கி சாத்துவாங்க. ஜாதி மல்லி, மனோரஞ்சிதம், அதுக்கடுத்து செண்பகப்பூ. ஏன்னா காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு செண்பகப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அதாவது சந்தனமல்லி எல்லாமே இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இன்றைக்கி சாற்றப்படும். அதே மாதிரி வெண்பட்டு அணிந்து தங்க ரதத்திலே இன்றைய தினம் காஞ்சி காமாட்சி ரத பயணத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த ரதத்தில் பவனி வரக்கூடிய ஒரு அற்புத காட்சியும் இன்றைக்கி நாம் பார்க்கலாங்க. அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அதான் முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த பிலாகாசம், அந்த துளை இன்றைக்கி வழிபடுறது நல்லது. நிறைய 108 பால் குடங்கள் அபிஷேகம்லாம் நடக்கும். அந்த துளைக்கு அந்த துளையில் இன்றைக்கி பால் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் அந்த பால் எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க. அது எந்த இடத்துக்கு போகுதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. கருவறையிலையும் அந்த பால் ஒரு துளி கூட தேங்கி நிற்காதுங்க. அப்போ அவ்வளவு சக்தியாக அம்பாள் வெளிப்பட்ட நாள் இன்றைய நாளாகும். அதே போல் பார்த்திங்கன்னா காமாட்சி விலாசம் அப்படின்னு ஒரு பழமையான நூல். அதில் இந்த பிலாகாசத்தை பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசப்பட்டிருக்கு. அந்த நூல் அற்புதமான நூல். அதில் பார்த்திங்கன்னா ஆதி பௌதீக மர்மாங்கம் அப்படின்லாம் அந்த பிலாகாச வடிவத்தை சொல்லப்பட்டிருக்குது. காமநகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தபஸ்நானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சூட்சும பிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி அந்த பிலாகாசத்தை பற்றி அதிகமாக அந்த நூலில் அந்த காமாட்சி விலாசங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காஞ்சி காமாட்சி அம்மன் பிறையோட தரிசனம் செய்யக்கூடியவங்க. அவங்கள நாம் வணங்கும் பொழுது, அதுவும் இன்றைய தினத்தில் நினச்சி வணங்கும் பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும். குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம், அதுக்கடுத்து வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய பாக்கியம், இது மாதிரி நம்ம எதை நினச்சி வேண்டுமோ அது எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. அதனால் ஐப்பசி பூரம் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நினைத்து வணங்குவோம். அதே போல பிலாகாச உருவத்தையும் நினைச்சு வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஐப்பசி பூரம் நன்னாளாகிய இன்றைய தினத்தில் அருள்மிகு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனின் அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.